தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் சென்னை நேமம் அருள்மிகு ஆவுண்டீஸ்வரர் திருக்கோயில். இன்றைக்கு நாம் தரிசிக்கிற பல ஆலயங்கள் முன்காலத்தில் ஏதேனும் சில பல வருடங்களுக்கு வழிபாடுகளே இல்லாமல் இருந்திருக்கின்றன. இந்த தகவலை கேட்பதற்கு சோகமாக இருக்கிறது அல்லவா? அகிலத்தையே காத்தருளும் இறைவன் சில காலத்துக்கு தன்னை மறைத்துக் கொள்கிறான் என்றே கருத வேண்டும். தான் வெளிப்பட வேண்டிய வேளை வரும்போது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். எப்படி? பசு தானாக அந்த இடத்தில் பால் சொரியும். புனிதமான பசுக்கள் நமது பாரத தேசத்தின் சொத்து. அப்பேற்பட்ட பசுவானது இறைவன் அந்த இடத்தில் மறைந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து தானாகவே பால் சொரியும். அதாவது எவரும் அபிஷேகம் நடத்தாமலேயே அந்த இடத்திலே பாலபிஷேகத்தை மேற்கொள்ளும் அந்த பசுக்கள். பல ஆலய தல புராணங்களில் இதுபோன்ற தகவல்களை நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? அதுபோன்ற ஒரு அற்புதமான தலம்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கப் போகும் நேமம் அருள்மிகு ஆவுண்டீஸ்வரர் திருக்கோயில். எங்கே இருக்கிறது இந்த நேமம்? சென்னை நகரத்திற்கு வெகு அருகே இருக்கிறது. சென்னை பூந்தமல்லியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருமழிசை என்கிற திருத்தலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. ஜெயங்கொண்ட சோழனால் சுமார் 1500 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அற்புதமான திருக்கோயில் இது. இந்த ஆலயத்தின் சிறப்புகள் ஏராளம். என்றாலும் ஆலயத்தின் பழைய நிலைமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோமா? ஒரு காலகட்டத்தில் இந்த பழமையான ஆலயம் வழிபாடுகள் இல்லாமல் அந்நியர்கள் எதிர்ப்பின் காரணமாக சுத்தமாக பக்தர்கள் வரத்து குறைந்து காணப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் மண்மூடி இந்த ஆலயமே பூமிக்குள் மறைந்துவிட்டது. ஒரு இறைவன் குடிகொண்டிருக்கிற ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயத்திலே நித்தமும் நாம் அபிஷேகம் செய்வோம், அலங்காரம் செய்வோம், நிவேதனம் செய்வோம். மண்ணுக்குள்ளே மூடியிருந்தாலும் அந்த மகேசன் தானே. அந்த இறைவனுக்கு வழிபாடுகள் நடத்த வேண்டும் அல்லவா? யார் இந்த வழிபாட்டை நடத்த முடியும்? பசுக்கள், இறைவனின் வரப்பிரசாதம். அந்த கிராமத்திலே மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் காணப்பட்டான். அந்த சிறுவன் எண்ணற்ற பசுக்களை தினமும் ஓட்டிக்கொண்டு மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டிச் செல்வான். பசுக்கள் அங்கே மேயும். ஒரே ஒரு குறிப்பிட்ட பசுவானது அந்த கூட்டத்தில் இருந்து பிரிந்து ஒரு குறிப்பிட்ட இடம் நோக்கி செல்லும். அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட மண்மேட்டின் மேலே பாலை தானாகவே சொரியும். இதை பல நாட்கள் கழித்து அந்த சிறுவன் கண்டுபிடிக்கிறான். ஒரே ஒரு பசு மட்டும் பாதையிலிருந்து விலகிச் செல்கிறதே. இந்த பசு எங்கே செல்கிறது? எதற்காக செல்கிறது? இதனிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பாலின் அளவு குறைகிறதே என்றெல்லாம் யோசித்தவன் கண்காணிக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் கண்டுபிடித்தான், ஒரு குறிப்பிட்ட இடத்தின் அருகே வந்ததும் தானாகவே பால் சொரிவதை. இதுதான் காரணமா என்று திகைத்த அந்த சிறுவன் குறிப்பிட்ட அந்த பசுவை சாட்டையால் அடிக்கிறான். பசுவின் மேல் விழுந்த அடிகளை பரமேஸ்வரன் தாங்கிக் கொள்கிறான். தனக்காகத்தானே இந்த பசு தான் புதைந்து கொண்டிருக்கிற இடத்தின் அருகே வந்து பால் சொரிந்தது.
எனக்குத்தானே அந்த பசு பால் கொடுத்தது என்றெல்லாம் யோசித்த பரமேஸ்வரன் பசு மீது விழுந்த அடிகளை தானே வாங்கிக் கொண்டு அந்த பசுவை காப்பாற்றுகிறான். அந்த பசுவை காப்பாற்றிய காரணத்தினால் இந்த பசு மீது விழுந்த அடிகளை இறைவனின் லிங்க பானத்தில் நாம் காணலாம். ஆவுண்டீஸ்வரர் கதையானது சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால், ஆனால் மிக சமீப காலத்தில் 100 வருடங்கள் வழிபாடுகள் இல்லாமல் இருந்திருக்கிறது. இந்த ஆலயத்தை பக்தர்கள் ஒன்று கூடி ஆன்மீக அன்பர்கள் ஒன்றிணைந்து 1996 தான் இந்த ஆலயத்தை மீண்டும் திறந்தார்களாம். உலகையே காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த இறைவன் எந்தெந்த காலத்தில் தான் பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்பதையும் அவனே தீர்மானிக்கின்றான் போலிருக்கிறது. பசுவோடு தொடர்புடைய ஆலயம் என்பதால் பசுவை குறிக்கக்கூடிய கோ என்கிற எழுத்தில் துவங்குபவர்கள் இந்த ஆலயத்தை தரிசித்தால் அதிக பலன் பெறலாம் என்று ஆலயத் தரப்பில் சொல்லப்படுகிறது. கோ என்கிற பெயரில் துவங்குகிற கோவிந்தன், கோபாலன், கோமதி, கோவர்தன் இதுபோன்ற பெயர்களை கொண்ட அன்பர்கள் இந்த ஆவுண்டீஸ்வரரை தரிசித்தால் அதிக பலன் பெறலாம் என்கிறார்கள். இந்த ஆலயத்தை தரிசிக்கிற போது சுற்றிலும் வயல்வெளிகள் காணப்படுகின்றன. பச்சை பசேல் என்கின்ற அந்த சூழ்நிலையை பார்த்தாலே இறைவன் நம் மனதில் ஒட்டிக்கொள்கிறான். இந்த காட்சி என்றென்றும் மாறாமல் நம் மனதில் அப்படியே தங்குகிறது. முன்னொரு காலத்தில் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய பைரவரையே பிரதானமாக கொண்டு ஆலயம் விளங்கி வந்திருக்கிறதா. கோ என்கிற எழுத்தில் துவங்குகிற பெயர் கொண்டவர்கள் இந்த ஆலயத்தை தரிசித்தால் அதிக பலன் பெறலாம் என்று சொன்னோம் அல்லவா? அதுபோல ஒரு அன்பர், அவர் பெயர் கோமதீஸ்வரர். இந்த ஆலய இறைவனால் கவரப்பட்டு இந்த ஆலயத்தில் இருக்கின்ற தெய்வங்களின் மேல் அதீத பக்தி கொண்டிருந்தார். இந்த கிராமத்தைச் சார்ந்தவர்களுக்கு தியானம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு பக்தியின் அவசியத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் மிகுந்த பாடுபட்டார். அதற்காக அதிக விருப்பமும் கொண்டார். ஆனால் ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய நினைக்கின்ற வேளையில் அதற்கு சோதனைகள் அதிகம் வரும். அதுதான் இந்த காலத்தின் சூழல். இந்த கோமதீஸ்வரருக்கு அதற்குள் இறைவனிடம் இருந்து ஒரு அழைப்பு வர தன் உயிரை துறந்தார். அவர் இறந்த பின்னால் அவரது குடும்பத்தினர்கள் இந்த கோமதீஸ்வரர் கொண்டிருந்த நல்ல எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் அவர் மனதில் நினைத்த செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆலயத்திலேயே ஒரு தியான மண்டபத்தை கட்டினார்கள். கோமதீஸ்வரர் என்கிற அவரின் பெயரை தாங்கியே அந்த தியான மண்டபம் காணப்படுகிறது. இந்த ஊரின் பெயர் நேமம் என்று பார்த்தோம். அதற்கான பெயர் காரணம் தெரியுமா? காமதேனுவும் காமதேனுவின் மகள்களான நந்தினி, சபளி, விமலை, பட்டி ஆகிய 5 தேவ பசுக்களும் பால் புழிந்து வணங்கும் சக்கரமே ஆசுர நேமம் என்பதாகும். நேமம் என்கிற பெயரில் விளங்கும் தலங்கள் யாவும் இப்பசுக்கள் பால் பொழிந்து வழிபடும் தலங்களே ஆகும். நியமம் என்கிற வார்த்தை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நியமம் என்றால் ஒரு வழிபாட்டிற்கு சொல்லக்கூடியது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற உறுதியை கொடுக்கக்கூடியது.
அந்த நியமம் என்கிற வார்த்தையே காலப்போக்கில் மருவி நேமம் என்றானது. தமிழகத்திலே நேமம் என்ற பெயர் கொண்ட ஊர்கள் அதிகம் காணப்பட்டாலுமே அத்தகைய தலங்களுள் தலையாய தலமாக விளங்குவது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த நேமம் கிராமம்தான். இதை சற்றென்று நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் நேம நிஷ்டைகள் ஆகிவிட்டதா என்கிற வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நேம என்பது இந்த இடத்தில் நியமம் என்று பொருள்படும். உனக்குண்டான நியமங்களை நிஷ்டைகளை நீ புரிந்துவிட்டாயா, அதாவது வழிபாடுகளை அனுஷ்டானங்களை செய்துவிட்டாயா என்பதே இதன் பொருள். நேமம் குறித்த முதல் வரலாற்றுச் சான்றாக இந்த ஆலயத்தில் கிபி 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று திகழ்கிறது. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து திருவேற்காட்டு நாட்டு நியமம் என்று இவ்வூர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் கிடைத்த மற்றொரு கல்வெட்டின் மூலம் இந்த கோயில் 2ஆம் ராஜராஜ சோழனின் 24வது ஆட்சி ஆண்டான கிபி 1170க்கு முன் கட்டப்பட்டுள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆரம்ப காலத்திலே மண் கோவிலாக இருந்த ஆலயம் பின்னாட்களில் செங்கல் திருப்பணியாக மாற்றப்பட்டது. இன்றைய ஆலயம் கருங்கல் ஆலயமாக கற்றளியாக நமக்கு காட்சி தருகிறது. ஆலய கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் திரு அகஸ்தீஸ்வரமுடைய நாயனார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவே காலப்போக்கில் ஆவுண்டீஸ்வரர் என மருவியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அமிர்தம் நம் அனைவருக்குமே தெரியும். அமிர்தம் என்பதை நாம் உண்டால் நமக்கு இறப்பு என்கின்ற ஒன்றே இருக்காது. இதுதான் பார்க்கடலில் கடையப்பட்ட போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தமாக மாறியது. அமிர்த ஜென்ம பூமி என்று சொன்னால் அமிர்தம் இங்கேதான் முதலில் முளைத்ததாக சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த வகையில் தானே நாம் அர்த்தம் கொள்கிறோம். ஆம், அதற்கான ஒரு அற்புதமான நிகழ்வை தலபுராணம் சொல்கிறது. யுகங்களின் முடிவில் ஒரு பிரளயமானது ஏற்படும். அந்த பிரளய அழிவிற்கு பிறகு மீண்டும் பிரம்மதேவன் உலகத்தை படைப்பான். இது இயற்கை. பிரளயம் என்கிற வார்த்தையை கேட்டவுடனே அழிவின் துவக்கம் என்பதை நம்மால் உணர முடிகிறது அல்லவா? அதுபோன்ற ஒரு மிகப்பெரிய பிரளயம் அந்த காலத்திலே ஏற்பட்டது. அந்த பிரளயம் முடிந்தவுடன் மீண்டும் உயிர்களின் உற்பத்தியை, அதாவது படைப்பு தொழிலை பிரம்மதேவன் துவங்க வேண்டும். உயிர்களின் உற்பத்திக்காக அமிர்த கலசத்தை பிரம்மதேவன் முதலில் கொண்டு வந்தது இந்த திருத்தலத்திற்குத்தானாம். பிரம்மதேவனோடு தேவர்களும் அமுத குடங்களை சுமந்து வந்திருக்கிறார்கள். இந்த அமுதத்தை முதலில் பிரம்மதேவன் யாருக்கு கொடுத்தான் தெரியுமா? அமிர்தாம்பிகைக்கு, அதாவது இந்த ஆலயத்தில் அருளுகின்ற உமையம்மைக்கு. அதன் பிறகு இந்த திருத்தலத்திலே அந்த அமிர்தத்தை பிரம்மன் தெளித்தானாம். நமது வீட்டிலே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிற போது அந்த கலச நீரை நமது இல்லம் முழுக்க தெளிக்கச் சொல்வார் அந்த சிவாச்சாரியார். அதுபோல இந்த அமிர்தத்தை நேமம் முழுக்க தெளித்தானாம் பிரம்மதேவன். இதனால் இந்த தலம் உயிர்களின் உற்பத்திக்கு மிகச்சிறந்த தலமாக விளங்குகிறது. ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமா? ஒரு குழந்தை நல்ல விதத்தில் ஜனிக்க வேண்டுமா? இந்த திருத்தலத்தை வணங்கினாலே, இந்த அமிர்தாம்பிகையின் அருளை பெற்றாலே போதும் என்கிறார்கள்.
நேமம் அருள்மிகு ஆவுண்டீஸ்வரர் திருக்கோயில். இந்த பிரபஞ்சத்திற்கே முதல் உயிர் உற்பத்தியை கொடுத்த இந்த திருத்தலத்தை பெண்கள் ஆகப்பட்டவர்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணத்தினால் பெண்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள்தான் இந்த உயிர்களை கொடுப்பவர்கள். பெண்கள் தம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த நேமம் திருத்தலம் வந்து தரிசிக்க வேண்டியது கட்டாயம் என்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொரு குழந்தை பிறப்புக்கும் காரணமான அமிர்தாம்பிகையை பெண்கள் வந்து வணங்குவது பொருத்தம்தானே? நமக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல எண்ணங்கள் தோன்றுவதற்கும் அம்பாளின் அமிர்த சக்தி தேவைப்படுகிறது. இந்த அமிர்தாம்பிகையை எவர் ஒருவர் வணங்கினாலுமே அவர் வாழ்க்கையில் உயர்வர். தவிர இந்த திருத்தலத்திலே அமிர்தாம்பிகை ஆகப்பட்டவள் இறைவனை மணந்து கொண்டாள் என்றும் சொல்லப்படுகிறது. அம்பாளின் திருக்கல்யாணம் நிகழ்ந்த காரணத்தினால் திருமணம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்தை தரிசித்தால் பலன் பெறலாம். இந்த காலத்திலே கருத்தொருமித்த வாழ்க்கை என்பது மிகவும் அபூர்வம். அதாவது கணவன் சொல்வதை மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி சொல்வதை கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட கருத்தொற்றுமை நமக்குள் வரவேண்டுமானால் இந்த ஆலயத்தை தரிசித்து வணங்க வேண்டும். இப்பேற்பட்டவர்கள் இந்த இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆவுண்டீஸ்வரர் பாணத்திற்கு வெண்ணையாலும் ஆவுடைக்கு சந்தனத்தாலும் காப்பிட்டு இந்த இறைவனை வணங்க வேண்டுமாம். மங்களத்தை வேண்டுபவர்கள் அம்பாளுக்கு மஞ்சள் காப்பிடலாம். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் எத்தகைய கணவன் மனைவியரின் கருத்தொற்றுமைகள் அனைத்தும் விலகி அவர்கள் வாழ்க்கையில் ஒற்றுமையானது மேலோங்கும். பிரம்மதேவன் இந்த திருத்தலத்திலே உற்பத்தியை துவங்கிய காரணத்தினால் எத்தகைய உடல் நோயிலிருந்தும் இங்கு வழிபட்டால் மீளலாமாம். உடல் நோய்கள் அகலவும், தீராத நோய்கள் தீரவும், காயங்கள் அகலவும், வலியின்றி வாழவும் இந்த இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்ய வேண்டும். ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடப்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இறைவனுக்கு சார்த்தப்படும் சந்தனமும் இறைவிக்கு சார்த்தப்படும் மஞ்சளும் பிரசாதமாக கிடைத்தால் அனைத்து பிணிகளும் அகன்றுவிடும் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 4.5 அடி உயரத்தில் சிவனது லிங்க திருமேனியானது காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே பிரதோஷ உற்சவம் வெகு சிறப்பாக நடக்கிறது. இந்த ஆலயத்திலே பக்தர்கள் தெரிவிக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையையும் அமிர்தாம்பிகை அன்னை செவி கொடுத்து கேட்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு என்ன நிரூபணம் தெரியுமா? இந்த அமிர்தாம்பிகையை தரிசித்தால் நாம் உணர முடியும். தனது கழுத்தை வலப்பக்கம் சற்றே சாய்த்து வலது காலை லேசாக முன்னெடுத்து வைத்தவாறு அம்பாள் காணப்படுகிறாளாம். அதாவது நமது குறைகளை, நமது பிரார்த்தனைகளை இந்த அன்னை செவிமடுத்து கேட்கிறாள். கேட்ட பிறகு அவற்றை தீர்ப்பதற்கு அடியெடுத்தும் வைக்கிறாளாம். இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கிற நந்திதேவர்
அமிர்தபுரி நந்தி என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்திலே அருள் தரும் சப்த கன்னியர்கள் அமிர்தபுரி சப்த கன்னியர் என்று அழைக்கப்படுகிறாள். திருமணத் தடை அகல்வதற்கு அமிர்தாம்பிகைக்கு கண்ணாடி வளையல்களால் ஆன மாலை சாற்றி வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்தின் அருகே அமைந்திருக்கின்ற தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்றும் பித்ரு தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. பித்ரு தோஷங்கள் உடையவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் நலம் பெறலாம். பாலவிநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு துர்க்கை, வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், வரசித்தி விநாயகர், காசி விஸ்வநாதர் என்று இந்த ஆலயத்தில் எண்ணற்ற தெய்வத் திருமேனிகள் நமக்கு தரிசனம் தருகின்றன. நம் வாழ்க்கையில் பொருட்களை தொலைப்பதும் உறவுகளை தொலைப்பதும் இயற்கை. அவை மீண்டும் கிடைக்க வேண்டிய வேளையும் விதியும் இருந்தால் மட்டுமே நம்மை வந்தடையும். ஆனால் பழமையான ஆலயங்கள் அப்படியல்ல. வெளிப்பட வேண்டிய வேளை வந்துவிட்டால் விஸ்வரூபம் எடுத்துதான் நிற்கும். அதுபோல நேமம் ஆவுண்டீஸ்வரர் நம் வினைகளை அகற்றுவதற்கு மிக சமீபத்தில்தான் வந்திருக்கிறார். இந்த இறைவனை வணங்குவோம், வாழ்க்கையில் வளம் பெறுவோம்.